பங்குனி 10 தவக்கால சிந்தனைகள். இன்றைய உலகம் வன்முறை நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் வன்முறைகளும் அழிவுகளும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ மனிதர்கள் குண்டு தாக்குதல்களால் அழிக்கப்படுகின்றார்கள். அணு ஆயுதங்களுடைய பெருக்கமும் போர் வரிகளும் இந்த உலகத்திலே அமைதியையும் மகிழ்ச்சியையும் தொலைத்து கொண்டிருக்கின்றன. கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாம் நன்றாக இருந்தது என தொடக்க நூல் சொல்லுகின்றது. ஆனால் திடீரென உலகம் இப்படி மாறியதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மனிதர்களுடைய சுயநலமும் ஆணவமும் அதிகார போக்குமே அடிப்படையான காரணம் என்று கூறலாம். எனவே கடவுள் படைத்த உலகத்தை மனிதன் இன்றைக்கு பல்வேறு வழிகளில் அழித்து கொண்டிருக்கின்றான். கடவுள் படைத்த படைப்பை அழிக்கின்றான். இன்னும் தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான புதிய ஆயுதங்களினால் மக்களை அழித்து கொண்டிருக்கிற கண்கொள்ளா அவலமான காட்சியை என்று தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பின்புலத்திலே நாங்கள் இன்றைய நாள் நற்செய்தியிலும் இயேசுவை பார்க்கின்றோம். அவர் தன்னை பற்றியும் தந்தையை பற்றியும் வெளிப்படுத்திய பொழுது அவர்கள் யூதர்கள் குறிப்பாக அவரோடு முரண்பட்டு அவர்களால் கல்லால் எறிய கல்லை எடுக்கின்றார்கள். இன்று கல்லறிகளும் சொல்லறிகளும் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை நீதியை எடுத்துரைப்பவர்களுக்கு எப்போதும் கல்லறியும் சவால்களும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கத்தான் போகின்றது என்பதை இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய உலகம் நல்லவர்களை ஒருபோதும் விட்டு வைக்காது. உண்மைக்கு நீதிக்கு சாட்சியம்பவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றது. அதே போன்றுதான் இயேசு உண்மையை உரைத்த பொழுது அவர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள். அந்த எதிர்த்ததன் உச்சந்தான் இயேசுவை சிலுவையிலே அவர்கள் கையளித்தார்கள். தவக்காலம் நிறைவடைந்து தூய வாரத்துக்குள் நாங்கள் நுழைவதற்கு ஆயத்தமாகின்றோம். இந்த தூய வாரத்தை தகுந்த முறையில் நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றோமா? இந்த தவக்காலத்தில் உண்மையான மனமாற்றத்தை நோக்கி பயணித்தோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வெறுமனே சிலுவை பாதைகளோடும் சில உறுத்தல்களோடும் தான் நாங்கள் இந்த தவக்காலத்தை கடந்திருக்கிறோமா என்பதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இல்லையெனில் உண்மையான மனமாற்றத்தை இறைவனுடைய வார்த்தையின் ஒளியிலே ஓரளவாவது நாங்கள் அனுபவித்திருக்கிறோமா என்பதையும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய உள்ளத்தோடு தான் தூய மறைநிகழ்வை நாங்கள் கொண்டாட முடியும். இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டுமென்றால் எங்களை நாங்கள் வெறுமையாக்க வேண்டும். எங்கள் பாவங்களுக்கு இறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இயேசுவோடு உயிர்த்தெழ முடியும் என்ற அந்த அடித்தளத்தில் தான் நாங்கள் தவக்காலத்தின் நிகழ்வுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு எதற்காக இறந்தார், எதற்காக இரத்தம் சிந்தினார் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நாங்கள் மனம் மாறுவோம். எங்கள் பாவ வழிகளிலிருந்து விலகுவோம். தீமையானதை தவிர்த்து ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய வழியிலே நடக்கின்ற மக்களாக ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் வாழுவதுதான் உண்மையிலே தவக்காலத்தின் நோக்கம். அத்தகைய நோக்கத்தை அடைந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமேன்.